பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அணு தின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, விசுவாசம் உள்ளவர்களாகிய நாங்கள் தகப்பனே, எல்லாவிதமான சோதனைகள் மத்தியிலும் பலவீனங்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை திடப்படுத்தி கொண்டு எல்லா பரீட்சைக்கும் நாங்கள் நிற்கிறவர்களாய், நலமானதை நாங்கள் நடப்பிக்கிறவர்களாய், நற்சீர் பொருந்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே சாட்சியாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். 5வது வசனத்திலே நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் உங்களை நீங்கள் அறியீர்களா? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல எல்லா சோதனைகள் பரீட்சைகள் மத்தியிலும் எங்களை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதலால் எல்லா பரீட்சையையும் அது தரக்கூடிய பொறுமையையும் சோதனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்கிற இந்த வேத வசனங்களின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். 8வது மற்றும் 7வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே, ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்றும், நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் தீமைக்கு தீமையை சரி கட்டுகிறவர்களாக இராமல் தீமைக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் நேசிக்கிறவர்களாய், எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய், நலமானது செய்ய நற்கிரியைகளை செய்ய சந்திப்பின் நாளிலே ஆண்டவரே 1 பேதுரு 2:12 பிரகாரம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் நற்கிரியைகளை செய்ய நலமானதை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு வரம் வல்லமை கிருபையை அருளும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 8-9 வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறது போல சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பலவீனரும் ஆண்டவரே பலமுள்ளவர்களுமாய் இருக்கையிலும் ஆண்டவரே சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாக கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்படவும் சபையானது பக்தி விருத்தி அடையவும் நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஏக மனது உள்ளவர்களாய், இணங்குகிறவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் நற்சீர் பொருந்தி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகத்தக்கதாக ஜீவிக்க ஆண்டவரே குடும்பமாய் ஜீவிக்க நீர் உதவி செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.